ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அருணா ரங்கன்ஸ் கிச்சன் ஃப்ளேவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பால் கூட்டு, பரங்கிக்காயில் பால் கூட்டு, எல்லோ பம்கின் பால் கூட்டு. இந்த எல்லோ பம்கின் அதாவது பரங்கிக்காயில் நம்ம நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. அந்த பரங்கிக்காயில் தான் இப்போ நம்ம அந்த டிஷ் பண்ண போகிறோம். எனி ஸ்பைசி மெயின் டிஷ், அதாவது காரசாரமான ஏதாவது ஸ்பைசி டிஷ் இருந்ததுன்னா அதுக்கு வந்து நம்ம இந்த பரங்கிக்காய் பால் கூட்டை சைட் டிஷ்ஷாக வச்சுன்னு சாப்பிட்டோம்னா அந்த காம்பினேஷன் அபாரமாக இருக்கும். ஒரு இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்காக இருந்தாலும் இது வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இந்த பரங்கிக்காய் பால் கூட்டு செய்யறதுக்கு முதல்ல இந்த பரங்கிக்காவை தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி, ஸ்க்ரீனில் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி கட் பண்ணி ஒரு கடாயில் போட்டு அதில் வந்து அது முங்குற அளவுக்கு தண்ணி அதில் விட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு தட்டை போட்டு மூடி ஒரு 3-4 நிமிஷம் வந்து வேக வைக்கணும். அடுத்தது இந்த பரங்கிக்காய் பால் கூட்டுக்கு முக்கியமாக இந்த பேஸே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் தான். அந்த ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கணும். ஒரு 1/2 கிலோ பரங்கிக்காய் எடுத்துகிட்டு இருக்கோம்னா 1/2 மூடி அளவுக்கு தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, இது மூணுத்தையும் மிக்சியில் போட்டு நல்ல வழுமோனா நல்ல சாஃப்டாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். பரங்கிக்காய் சூப்பராக வெந்தாச்சு. அதில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற அதில் பேஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி அதில் வந்து போட்டு நல்லா ஒரு கொதி வர விடணும். தேங்காயும் அரிசி மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் கிட்டக்க நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்த உடனே தேவையான அளவு உப்பு போடணும். அதுக்கப்புறம் இந்த பால் கூட்டுக்கே உண்டான ஹைலைட், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜாகரி பவுடர், வெள்ளை பவுடர் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டியாகிடும். அது ஒரு 1/4 டம்ளர் இல்லை ஒரு 1/2 டம்ளர் பால், கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த பாலை வந்து காய்ச்சின பாலை நம்ம வந்து அதில் விட்டு நல்லா இன்னும் ஒரு கொதி வர அளவுக்கு விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஃபைனலாக இந்த பால் கூட்டை இப்போ நம்ம தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை ஒரு கடாயில் விட்டு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு தாளித்து பால் கூட்டில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினா ஜோரான சூப்பரான பரங்கிக்காய் பால் கூட்டு ரெடி. பரங்கிக்காய் பால் கூட்டு செய்யறதுக்கு மேக்ஸிமம் 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆகவே ஆகாது. ஒரு 1/2 கிலோ பரங்கிக்காய் எடுத்தீங்கன்னா சூப்பராக ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 தாராளமாக நிறைய நல்லா சாப்பிட்லாம். இந்த பால் கூட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குங்கிற ஃபீட்பேக் அவசியம் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையானா கண்டிப்பாக அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் சூப்பரான இன்னொரு வீடியோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.